இன்றைக்கு நாம் உன்னதமான ஒரு தலைப்பில் சில சிந்தனை முத்துக்களை சிதறவிடப் போகின்றோம். துறவு என்பது துணியில் அல்ல, துறவு என்பது துணியில் அல்ல, செயலில், சிந்தனையில், செயல்பாட்டில். காவி உடுத்துவதால் மட்டுமே ஒருவருக்கு துறவு வந்துவிடுமா? இப்போ காவி உடுத்தி கமண்டலம் அணிந்து கையில் தண்டம் வைத்து ஜபமாலையோடு கழுத்தில் சில மந்திர தந்திரங்களை சொல்லி நெற்றி நிறைய திருநீரும் திருமண்ணும் அணிந்திருப்பதால் மட்டுமே ஒருவர் துறவியாக முடியுமா? இன்றைக்கு துறவி என்றால் அதற்கு இலக்கணம் என்ன? உண்பதற்கு ஓடு, உடுத்துவதற்கு ஒற்றை உடை, இருப்பதற்கு மரத்தின் தனி நிழல். உண்பதற்கு ஓடு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு மரத்தின் தனி நிழல். இன்னும் சொல்ல போனால் ஆழ சிந்தித்து அமைதி காப்பதற்கு ஒற்றை வளையலைப் போல அமைதி. இதுதான் துறவுக்கு இலக்கணம். ஆனால் அப்படி இருக்கிறோமா, இருக்கிறார்களா என்பதெல்லாம் அவரவர் சிந்தனைக்கே விட்டுவிடுகின்றேன். ஸ்ரீ ராமானுஜரை பற்றி இன்றைக்கு நாம் அவசியம் சிந்திக்க வேண்டும். வைணவ பெருங்கடல், வைணவத்தின் பெருந்தெய்வம் அந்த ராமானுஜருடைய ஸ்ரீமடத்தில் பல சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. நாமெல்லாம் இல்லறப்பற்றை ஒதுக்கிவிட்டு இறைவனுக்கு பணி செய்வதே என் கடன் என்று சொல்லி ராமானுஜர் அருகிலேயே இருக்கின்றோம். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே ராமானுஜர் மீது அன்பு செலுத்தக்கூடிய உறங்காவள்ளி தனுர்தாசர் மீது மட்டும் அளவற்ற அன்பு ராமானுஜர் செய்கின்றாரே, இது ஏன் என்று இந்த காவி உடுத்திய துறவிக்குள் ஒரு சர்ச்சை. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக ராமானுஜர் செவிக்கும் சென்று சேர்ந்து விட்டது. இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் ராமானுஜருடைய பரம பக்தர்களாக இருக்கக்கூடிய சீடர்கள் குடித்து விட்டு வருகின்றார்கள். தங்களுடைய உள்ளாடை தொடங்கி மேலாடை வரைக்கும் அங்கு கிழிசல்கள், காவி உடையில் கிழிசல்கள். ஒரு துறவி இன்னொரு துறவியை பார்த்து, என் துணியில் நீந்தான் கிழிசல், உன் துணியில் நான், உடையே கிழிகின்ற வகையில், சத்தத்தால் ஊருக்கே கேட்கின்ற வகையில் இந்த கிழிசல் சண்டை பெரும் சண்டையாக மாறியது. பஞ்சாயத்து ராமானுஜரிடமே போனது. ஆனால் ராமானுஜர் நாராயணனுடைய பரமபக்தர் அல்லவா? இந்த கிழிசல் சண்டையில் ஏற்கனவே உறங்காவள்ளியிடம் தான் அன்பு செலுத்தக்கூடிய தனுர்தாசருடைய பக்தியையும் இந்த சீடர்களுக்கு இன்றைக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். 12 திருமண், அந்த கேசவா நாராயணா மாதவா சொல்லி தான் திருமண் இட்டுக்கணும். அப்படி 12 அங்கங்களிலும் திருமண் இட்டு கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதர்களை, அப்படித்தான் நம்ம சொல்லணும் வைணவத்தில், அந்த பரம பாகவதர்களை அழைத்து இந்த கிழிசல் சண்டைக்கு பஞ்சாயத்து செய்யும் விதமாக உறங்காவள்ளி தனுர்தாசருடைய இல்லத்திற்கு, அவர் இல்லறத்திலேருந்து தானே சீடராக இருக்கார், அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரிடம் இருந்த எல்லா நகைகளையும் நான் கேட்டு பெற்றதாக எடுத்து வாருங்கள். நியாயமாக சொன்னால் திருடி வர்றது தான், எடுத்து வர்றதில்லை. ஆனால் வைணவத்தில் அப்படி சொல்கிறதில்லை. கேட்டு பெற்று, இவர்களெல்லாம் திருமண் அணிந்த பாகவதர்கள் அல்வா, கேட்டு பெற்று வாருங்கள் என்றவுடன் சீடர்களுக்குள் நகைப்பு. நாம் ஒட்டு துணிக்கு, கிழிசல் துணிக்கு சண்டையிடுகின்றோம், உறங்காவள்ளியிடம் தனுர்தாசரிடம் நகை கேட்டு வருவதற்கு எம்பெருமான் அனுப்புகிறாரே என்று எல்லாரும் போகிறார்கள். தனுர்தாசருடைய இல்லத்திற்கு போகின்றார். அவர் எம்பெருமான் ரங்கனின் நாயகனின் சன்னதியில் அருகிருந்து பணியாற்றுவதற்கு அவர் சென்று விட்டார். உறங்காவள்ளியனுடைய மனைவி பொன்னாயி என்று பெயர். பொன்னாயி இல்லத்திலே ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் படுத்து கொண்டிருக்கிறார். பின்னிலே திருமண் இட்டுக்கொண்ட பரம பாகவதர்கள் நகைகளை எடுத்து வருவதற்கு வருகின்றார். ஊஞ்சல் பகுதியிலே ஒரு பக்கமாக படுத்திருக்கிறார். ஒரு பக்கம் இப்படி உடம்ப ஒரு கழிச்சு, ஒரு பக்கத்தில் இருக்க காது தோடு, கம்மல், பிற நகைகள், கணையாடி எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு விட்டார்கள். அடுத்த பக்கத்தை எடுக்க வேண்டும். ஆனால் உறங்காவள்ளியினுடைய மனைவி பொன்னாயிக்கு இதை இறைவனுடைய செயல், இறைவனுடைய கேட்டு பெற்றிருக்கிறார்
என்பதை அறிந்து கொண்டார். ஆனாலும் இவர்கள் கேட்காமல் எடுக்கின்றார்கள். நம்முடைய உடைமை பொருள் அனைத்தும் எல்லாம் அல்ல ரங்கனுக்கும் அவருடைய தாசர் ராமானுஜருக்கும் தானே, இது எதற்கு என்கின்ற வகையில் அடுத்த பகுதியையும் தர வேண்டும் என்பதற்காக புரண்டு படுப்பதைப் போல ஊஞ்சலில் மாறி படுக்க முற்பட்டார்கள். ஆனால் இந்த பரம பாகவதர்கள் பயந்து தலை தெறிக்க ஓடி வந்து விட்டார்கள். வந்து ராமானுஜரிடம் நடந்த நகைகளை கொடுத்து கதையை சொல்லத் தொடங்கினார்கள். இப்போது பாகவதர்கள் சென்ற பிறகு கோயில் பணி முடித்து நம்முடைய உறங்காவள்ளிதாசன் இல்லத்திற்கு வந்தார். ஒரு பக்கமாக நகைகளை இல்லாமல் இருக்க கொண்ட மனைவியை பார்த்து சிரித்தார். பொன்னாயை பார்த்து பொன்னாய் நடந்ததை சொன்னபோது ராமானுஜர் சொன்னார், மகாப்பாவி மகாப்பாவி, ஜடம்போல படுத்திருக்க வேண்டாமா? தான் திரும்பி படுக்கிறேன் என்கின்ற ஆணவம், உன்னகை நான் கொடுக்கின்றேன் என்கின்ற அகம்பாகவம் பாகவத சம்பாவனத்திற்கு பாகவத இனத்திற்கு அகங்காரமாகாது, உன்னை தள்ளி வைக்கிறேன்ட்டார். 2 பேரும் ராமானுஜர்கிட்ட அழுதுகிட்டே பிரச்சனைக்கு வராங்க. ராமானுஜர் பார்க்கின்றார், ஒட்டு கிழிசல் காவி துணிக்கு சண்டை போட்ட சீடர்களே, உறங்காவள்ளியின் பரமபக்தி பொன்னாயி எப்படிப்பட்ட நகைகளை தந்துவிட்டு ஒரு பக்கம் தரவில்லை என்று கணவன் நினைத்து தள்ளி வைக்கிறார் என்றார். இதுவல்லவோ பக்தி என்று சொன்னபோது எல்லோரும் கன்னத்தில் போட்டபோது ராமானுஜர் சொன்னார், பொன்னாயி இனி உன் பொருள் அல்ல, என் பொருளாக எனக்கு கொடுத்து விட்டீர் அல்லவா, நீ அமைதி காக்க வேண்டும். எந்த மனிதன் தனக்கு கிடைத்த ஒரு அபூர்வ பொருளை, அழகு பொருளை தனக்கு பிரியமானவருக்கு கொடுப்பார். என்னுடைய சீடர்களில் நீ ரொம்ப பிரியமானவர். இதோ இந்த பொன்னாயியை என்னுடைய பரிசு பொருளாக கொடுக்கிறேன், பத்திரப்படுத்து. துறவு என்பது உடையில் அல்ல உள்ளத்தில், துறவு என்பது உடையில் அல்ல உள்ளத்தில். எல்லாம் அவன் கொடுத்தது, எல்லாம் அவனுக்கே கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.